நான் நல்லா இருக்கிறேன், சிறப்பா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். இது யாருனால கிடைச்சது? என் குருனால கிடைச்சது. அப்ப என்னால தைரியமாக சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா தெய்வங்களையும் வணங்குங்க, வேணான்னு சொல்லல. ஆனா எல்லா தெய்வங்களையும் வணங்கினாலும் உனக்குன்னு ஒன்ன உருவாக்கிக்க. ஒன்னு தெய்வங்கள் கிடைச்சா உருவாக்கிக்க, இல்ல பாபாஜி மாதிரி குரு கிடைச்சாங்கன்னா தக்க வச்சுக்கோங்க. குரு கிடைக்கிறதெல்லாம் சாமானிய விஷயங்கள் கிடையாதுங்க, சாமானிய விஷயமே கிடையாது. அதுலயும் நல்ல குரு கிடைக்கிறதெல்லாம் பெரிய ஒரு அரிதான விஷயம். நம்ம வாழ்க்கையில செஞ்ச புண்ணியம் தான் இந்த மாதிரி பாபாஜி மாதிரி மகான்கள் கிடைப்பதெல்லாம். நாம நினைக்கிறோம் அவங்க ஏதாவது கொடுப்பாங்களா? நாம பார்க்கிறதே புண்ணியம் தான். நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்கள நம்ம பார்க்கறாங்க பாத்தீங்களா, அதுலயே பரஸ்பரம் எல்லா விஷயங்களும் நமக்குள்ள செலுத்துவாங்க. ஆனா நாம வெறுமனே சும்மா இருந்தாதான் அந்த விஷயங்கள்லாம் வாங்க முடியும். நாம பலவிதமான ஆசைகளோடையும் பலவிதமான செயல்பாட்டுகளோடையும் இது வேணும் அது வேணும்ன்ற உணர்வோட போய் ஒரு குருகிட்ட போய் உட்கார்ந்தோம்னு சொன்னா அவங்க சொல்ற விஷயங்களை உள்ள நிரப்ப இடம். எப்பயுமே ஒரு குருகிட்ட போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, உள்ள நிறைய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தயவு செய்து போயிடாதீங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும். அந்த கோயில் வாசலுக்குள்ள உள்ள போகும்போதும் சரி, ஆசிரமத்தினுடைய வாசல்ல உள்ள வரும்போதும் சரி, எல்லாத்தையுமே கலத்தி போட்டுருங்க. எல்லாத்தையுமே கலத்தி போட்டு ஒரு குழந்தைய உள்ள வரப்பாரு. நம்ம அப்படி உள்ள வந்தோம்னு சொன்னா இங்க இருக்கிற சூழலை நம்ம அப்படியே அனுபவிக்க கத்துக்கணும். எல்லாமே நம்ம தான் தெரியும், எல்லாமே ஒரு புதுசா தெரியும். ஒரு புது உணர்வு உருவாகும், ஒரு புது தெம்பு கிடைக்கும். இது நாங்க அனுபவிச்சிருக்கோம் நம்ம ஆசிரமத்தில். இதை எல்லோரும் அனுபவிக்கணுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச சொற்களை சொல்லி நான் குருநாமம் உன்னை சீர்படுத்துவது மட்டுமல்ல, உன்னை சிறப்பான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். அதற்கு நானும் ஒரு உதாரணம். காரணம், நானும் 36 வயசு வரைக்கும் கடவுள்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்தவன் தான். சாமியே கும்பிட்டது கிடையாது, கோயிலுக்கு கூட போனது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் பாபாஜியை தரிசனம் பண்ணதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. வலுக்கட்டாயமா என்னை இழுத்துட்டு போன ஒருத்தன். அந்த இழுத்துட்டு போனவன் பேர் தனியாளுன்னு நான் நினைக்கல. அப்ப நினைச்சேன், இப்ப நினைக்கல. ஏன்னா இழுத்ததே என் குருன்னு தான் நினைக்கிறேன். இப்ப நினைக்கிறேன். எப்ப கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன். குரு தான் நம்மளை இன்னொருத்தர் மூலமா நம்மளை அழைச்சிருக்காது. ஏன்னா முன்ஜென்ம தொடர்புன்னு சொல்லுவாங்க. இது குரு கிட்ட மட்டும் கிடையாதுங்க, உறவு நட்பு நம்ம இருக்கோம் பாத்தீங்களா, அவங்க எல்லாமே ஏற்கனவே இருந்த ஒரு தொடர்புகள் நிலையில தான் ஒவ்வொருத்தரும் உருவாகும். யாரு யாரை சந்திக்கணும்ன்றது எழுதப்படாத விதி. அப்ப நம்ம நல்லவங்களை சந்திக்கும் போது அவங்களுடைய தொடர்புகளை நம்ம அதிகப்படுத்தி, ஆதாய நோக்கத்தோடு கிடையாது, நல்ல நோக்கத்தோடு அந்த நல்லவங்களுடைய தொடர்பை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம்னா காலப்போக்குல நம்மளே அந்த செயலுக்கே கொண்டு செலுத்து. உண்மை இது நம்ம கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா தெரியும். அதாவது நதி பேர் அவங்க ஊர்ல ஓடும்போது ஒரு ஊர் பேர் போட்டிருப்பாங்க, கோட்டோடியாறு முல்லையாறுன்னு சொல்லி. இதெல்லாம் சேர்ற இடம் வைகை டேம்னு இருக்கும்போது வைகை நீர்ன்னு சொல்லுவாங்க. வைகை நீர்ல இருந்து மாறும்போது அது அங்க அடுத்த பக்கம் போகும்போது அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சேர்ற இடம் போய் கடல்ல போய் சேரும். ஆனா கடல்ல போய் சேர்ந்த பிறகு எந்த நதியையும் பிரிச்சு எடுத்து வைக்க முடியாது. அதே போலதான் கோயில் குளங்களுக்கு போகும்போது இதுன்னு பேர் வச்சு இந்த இறைவன் பிரிச்சு வைக்கலாம். அது நம்ம மனித இயல்பு. ஆனா குரு கிட்ட சேரும் போதுதான் தெரியும் எல்லாமே ஒண்ணுன்ற விஷயம்.